சேலத்தில் நடைபெற்ற பாமக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ், உடல் நலக்குறைவு ஏற்பட்டுள்ள 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் விரைவில் குணமடைய நாம் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபடுவோம் என தெரிவித்தார். என்னுடைய பணிவான வணக்கங்கள். நமது கட்சியின் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் உடல் நலம் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் இருவரும் விரைவில் பூரணமாக குணமடைய வேண்டும். உடல் ரீதியாக மன ரீதியாக பூரணமாக குணமடைய வேண்டும் என நாம் எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை செய்வோம். உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பினார். வயிறு சம்பந்தமான பிரச்சினைக்காக ஜூன் 15ஆம் தேதி டெல்லியில் உள்ள கங்காராம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவருக்கு கடந்த 4 நாட்களாக சிகிச்சை அளிக்கப்பட்டது. உடல்நலம் தேறியதை அடுத்து அவர் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பினார். அவர் தேவைக்கு ஏற்ப புறநோயாளியாக சிகிச்சையை தொடர்வார் என்று மருத்துவர்கள் எஸ். நந்தி, அமிதாப் யாதவ் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்களின் படகுகளை இலங்கை கடற்படை சேதப்படுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த பகுதிக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி 5 விசைப்படகுகளை விரட்டியடித்து மீன்களையும் அள்ளி சென்றதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் ஒரு விசைப்படகிற்கு 2 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இலங்கை கடற்படை அத்துமீறல் விவகாரத்தில் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி ஜீயபுரம் அருகே நடந்த சாலை விபத்தில் பெண் வருவாய் கோட்டாட்சியர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முசிறி வருவாய் கோட்டாட்சியராக இருந்தவர் ஆரமுத தேவசேனா. இவர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக காரில் சென்று கொண்டிருந்தார். கார் ஜீயபுரம் அருகில் உள்ள கடியாக்குறிச்சி பகுதியில் விபத்தில் சிக்கிய நிலையில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். ஓட்டுநர் படுகாயமடைந்த நிலையில் அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். உயிரிழந்த ஆரமுத தேவசேனா தேனியை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் அரசு பேருந்தில் பள்ளி மாணவர்கள் ஆபத்தை உணராமல் படிக்கட்டில் பயணம் செய்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுங்குவார் சத்திரத்திலிருந்து திருவள்ளூர் செல்லும் பேருந்தில் பள்ளி மாணவர்கள் படிக்கட்டில் பயணம் செய்வது வாடிக்கையாகி வருகிறது. எனவே இந்த வழித்தடத்தில் கூடுதலாக பேருந்துகளை இயக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை தாம்பரம் அருகே பிறந்து 13 நாட்களையான குழந்தை தாயிடம் பால் குடித்த பிறகு மூச்சு திணறி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலையூர் காந்தி நகரை சேர்ந்த குமரேசனின் மனைவி சிந்தாமணிக்கு 13 நாட்களுக்கு முன் எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்தது. சிந்தாமணிக்கு காசநோய் இருந்ததால் பிரசவத்திற்கு பின் தாம்பரத்தில் உள்ள காசநோய் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார். இரவில் குழந்தைக்கு பால் கொடுத்த பிறகு குழந்தை அசைவற்று இருந்ததால் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பரிசோதித்த போது குழந்தை இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறினர். இதையடுத்து குழந்தையின் உடல் பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆக்கிரமிப்பு அகற்றுவதில் ஈடுபட்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் வீட்டில் உள்ள பொருட்களையும் சேர்த்து இடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தக்கலை சாமியார்மடம் பகுதியில் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் குடியிருந்தவர்களின் வீடுகளை இடிக்கவும் பதிலாக மாற்று இருப்பிடம் வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் ஜார்ஜ் என்ற முதியவருக்கு மாற்று இடம் வழங்கப்படாமல் வீட்டை கட்டில், பீரோ, டிவி உள்ளிட்டவைகளுடன் சேர்த்து இடித்ததாக புகார் எழுந்துள்ளது. பல்லடம்
தாம்பரம் அருகே சட்டவிரோதமாக தங்கி பனியன் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த 26 வங்கதேசத்தினரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் வங்கதேசத்தைச் சேர்ந்த பலர் போலி ஆதார் அடையாள அட்டையை பயன்படுத்தி சட்டவிரோதமாக தங்கி பனியன் நிறுவனங்களில் பணியாற்றி வருவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து பல்லடம் DKT மில் பகுதியில் இயங்கி வரும் தனியார் நிறுவனத்தில் போலி அடையாள அட்டைகளை பயன்படுத்தி தங்கியிருந்த 26 வங்கதேசத்தினரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் இவர்களுக்கு போலி ஆதார் அட்டைகளை தயார் செய்து கொடுத்த ஏஜென்ட்டுகள் யார் என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெங்களூரு கெம்பகவுடா சர்வதேச விமான நிலையத்திற்கு மின்னஞ்சலில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. விமான நிலையத்தின் கழிவறையில் சக்தி வாய்ந்த குண்டு வைக்கப்பட்டிருப்பதாக மிரட்டல் விடுக்கப்பட்டதால் மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மூலம் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இதில் வெடிகுண்டு மிரட்டல் போலி என தெரியவந்துள்ளது. மேலும் ஒரே வாரத்தில் விமான நிலையத்திற்கு 2வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத்தில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளநீர் தேங்கி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத், சூரத், காந்திநகர், பாவ்நகர் உள்ளிட்ட பல இடங்களிலும் இரவு முழுவதும் கனமழை பெய்தது. இதன் காரணமாக சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதுடன் பல இடங்களில் வெள்ளநீரில் வாகனங்கள் அடித்துச் சென்றன. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம், பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.